பிஸ்மில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி. நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فإن أصدق الحديث كتاب الله خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. கண்ணியம் மிகுந்த எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களான மார்க்க சகோதரர்களே, இஸ்லாம் என்றால் அந்நசிகா 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 பிறர் நலம் நாடுவதுதான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை வேறொரு தொனியிலே அறிமுகப்படுத்தினார்கள். அதை இஸ்லாம் என்றாலே பிறர்நலம் நாடுவதுதான் என்று திருப்பி சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதரே, பிறர்நலம் நாடுவென்றால் யாருக்கெல்லாம் என்று கேட்டார்கள். இன்னும் விளக்கமாக சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்கும் அருள்மறை வேதத்துக்கும் இந்த தீனுல் இஸ்லாத்திற்கும் இறை நம்பிக்கையாளர்களுக்கும் பாடுபடுகிற அவர்கள் நலம் நாடுகிற வாழ்க்கை தான் இஸ்லாம் என்று அல்லாஹுடைய தூதர் அந்நசிகா என்பதற்கு விளக்கமாகவும் சொன்னார்கள். நாம் இன்றைய தலைப்பில் அல்லாஹுடைய தூதருக்கு நாம் செய்ய வேண்டியவற்றை அந்நசிகா என்ற ஒரு பகுதியை இன்றைய தலைப்பாக அமைத்துக் கொள்வது சால சிறந்தது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்குமுல்லாஹ் யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வல்லாஹு கஃபூர் ரஹீம். நீங்கள் நபியை நீங்கள் கூறுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பது உண்மை என்றால் இந்த தூதரை பின்பற்றுங்கள். இந்த தூதரை பின்பற்றினால் அல்லாஹ் உங்களை நேசிப்பான், உங்களை மன்னிப்பான். அவன் மிக்க கருணையாளனும் மிக்க மன்னிப்போனுமாக இருக்கிறான். இந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறை தூதரை பின்பற்றினால் எனது நேசம், அல்லாஹ் நேசம் உங்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். நாம் இந்த ஜும்மாவில் கொஞ்சம் அகழ்ந்த இதயத்தோடும் தூரமான பார்வைகளோடும் இஸ்லாத்தை ஜும்மாவில் பார்க்க வேண்டும் ஆசையோடு நான் இங்கு உரையாற்றுகிறேன். அல்லாஹ்வுடையார்களே, இந்த ஜும்மா மேடை என்பது சமூக புரட்சிக்கு வித்திட்ட மேடை. இஸ்லாம் என்ற அழகிய மார்க்கத்தை செயல் வடிவம் கொடுக்க வைத்த அழகிய நிகழ்வுகளுக்கான உபதேசம் செய்கிற இடம்தான் ஜும்மாவுடைய மேடை. ஃபஸவ் அலா திக்ரில்லா, நீங்கள் அல்லாஹ்வை நினைவுகூர்வதற்காக விரைந்து செல்லுங்கள் என்றால், அல்லாஹ்வை நினைவுகூர்வது என்பது இபாதத்துகளோடு சுருக்கிவிடக்கூடாது.
இபாதத்துகளோடு சுருக்குவதைத்தான் அல்லாஹ்வை நினைவு கூறுவது என்று இந்த சமூகம் தப்பாக விளங்கி வைத்திருக்கிறது. அங்கேதான் சுன்னத்துக்கும் இதற்குமான உறவை நாம் சுட்டி காட்ட விரும்புகிறேன். இறை தொடர்பு என்பதை மக்கள் எப்படி விளங்கி கொண்டார்கள்? தொழுகை மூலமாக. முதன்மையானது தொழுகைதான், யாதொரு சந்தேகமும் கிடையாது. முதல் ஈமான், இரண்டாவது தொழுகை, பின்பு அதனுடைய செயலுடையமாக ஜக்காத் பொருளாதார ரீதியாக, அடுத்து நோன்பு, பின்பு ஹஜ் என்று நாம் அதை தொடர்புபடுத்தி இபாதத்தோடு தொடர்புபடுத்தி வைத்திருக்கிறோம். இறைவனை நினைவு கூறுவதை. இன்னொரு படி மேலே போய் அருள்முறை திருக்குரானை ஓதுவதும் அது அல்லாஹ்வை நினைவு கூறுவது, அதுவும் திக்ர் தான் என்று நாம் விளங்கி வைத்திருக்கிறோம். இது சமூகத்தில் எந்த மாற்றத்தையும் கொண்டு வராது. தனி மனிதனை ஒழுக்க ரீதியாக இறைவோடு நெருக்கி வைக்குமே ஒழிய, தனி மனிதனை ஒழுக்க ரீதியாக அல்லாஹ்வை நினைகூர்ந்து வாழ வைக்குமே ஒழிய, சமூகத்தில் மாற்றத்தை முழுமையாக கொண்டு வருவதற்கு இறை தூது சுன்னத்துகள் முதன்மையானது. ஏனென்றால் அல்லாஹுடைய தூதர் நமக்கு இது சுன்னத்தை வேறொரு துணியிலே சமூக புரட்சிக்கு, உலக புரட்சிக்கு உதாரணமாக சொல்லி காண்பிக்கிறார்கள், செய்தும் காண்பித்தார்கள். நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய அங்கேதான் இருக்கிறது. நாம் இஸ்லாத்தை சுருக்கி வைத்திருக்கிறோம். எனக்கு மார்க்கம் ஞானம் வந்த பிறகு நான் தொழுகையில் பேணுதலாகவும், ஃபர்லான நோன்புகள், அதே போல் சுன்னத்தான தொழுகைகள், உபரி தொழுகைகள், ஃபர்லான நோன்பு, உபரியான நோன்புகள், காசு வசதி கிடைத்து விட்டால் நான் எனது ஜக்காத்தை கொடுத்து விட்டு என் கடமை நீங்கிவிட்டது, செல்வம் வந்து விட்டது, ஆகவே நான் என் செல்வத்தின் மூலமாக இறைவனுக்கு சாட்சி செல்வதற்காக, நன்றி செலுத்துவதற்காக நான் ஹஜ்ஜு செய்கிறேன் என்று சொல்வது இஸ்லாத்தின் அடிப்படை தூண்களோடு நின்றுவிடும். இஸ்லாம் என்பது புனில் இஸ்லா அலா ஹம்சி, இந்த பலமான தூண்களுக்கு மேல்தான் இஸ்லாம் என்ற அழகிய மாளிகை கட்டப்பட்டது. இஸ்லாம் என்ற அழகிய மாளிகை இந்த பலமான தூண்கள் மீது கட்டப்பட்டுள்ளது. இந்த 5 தூண்களோடு இஸ்லாம் நிற்கவில்லை. எங்கே என்ன நடக்குது என்று கேட்டால் அந்த 5 தூண்களோடு இஸ்லாத்தை முழுமைப்படுத்தி முடித்து விட்டார்கள். அடுத்த நிலையை நோக்கி நகர்வதற்கு, பேசுவதற்கு கூட ஆளாத நிலைக்கு சமூகம் தள்ளப்பட்டு விட்டது. ஆங்காங்கே ஒரு சிதறல்களைப் போல யாரோ சில அறிஞர்கள் ஆங்காங்கே கட்டாயப்படுத்தி நன்மை தீமைகளை பேசுவதை மட்டும் பார்க்க முடிகிறது. அல்லாஹ்வியார்களே, இறை தூதர் சுன்னத்தை நாம் வேறொரு கோணத்தில் அணுக வேண்டும். ஆனால் சமூகத்தில் அது மசாயில் பிரச்சனைகளாக பெரிய அளவில் 30 ஆண்டு கால போராட்டமாக சமூகத்தில் மாறியிருக்கிறது. சுன்னத் என்பதை நாம் இபாதத்துகளை வைத்து மட்டும் பார்த்து, இப்படி தொழுதால் நீ அன்னபி ஜமாத், இப்படி தொழுதால் நீ சாபி ஜமாத், இப்படி தொழுதால் நீ ஹம்பல் ஜமாத், இப்படி தொழுதால் மாலிக் ஜமாத், இப்படி தொழுதால் நீ தௌஹீத் ஜமாத், இப்படி தௌஹீதிலே ஜேக்கு ஜமாத் என்று நாம் சுன்னத்துகளை அடித்து சுருக்கி நொறித்து சுற்றினால் அடித்து இதற்கு ஒரு கூட்டம், அதற்கு கூட்டம், அதற்கு கூட்டம் பிரிந்து நாசமாய் போனதை தவிர சமூக புரட்சி என்று எந்த சுன்னத் எதை சொன்னதோ, தொலைநோக்கு பார்வை, உலகத்தையே புரட்டி போட்ட சுன்னத் என்று எதை சொல்லுகிறதோ அதை பற்றி கொஞ்சம் கூட அக்கறை இல்லாத முட்டாள் சமுதாயமாக நம்மளை மாற்றினார்கள். போதை வெறியூட்டியதை கொண்டு நெஞ்சில் கட்டினால் மட்டும்தான் நீ சரி என்று ஒரு ஹதீஸ் எடுத்து வைத்து போடு என்று போடுவார்கள். அதற்கான ஆயிரக்கணக்கான படங்களை செலவு பண்ணி இங்கே ஒரு 500 பேர், அங்கே ஒரு 1000 பேர் உட்கார்ந்து இன்னைக்கு நாங்கள் வெற்றி என்று ஒரு கூட்டம் போடும். இங்கே இல்லை நாங்கள் தான் வெற்றி என்று போட்டு, வெற்றி இவர்களே வெற்றி என்று போட்டு, இவன் யூடியூப்பில் போட்டுக்கிடுவான், அவனும் போட்டுக்கிடுவான். கெட்ட தக்பீர் அல்லாட்ட போய் சேர்ந்துச்சு எனக்கு தெரியலை. ஆகவே இதெல்லாம் இருக்கான்னு கேட்டால் நபீன் சுன்னத்தில் இருக்கு, இல்லைன்னு மறுக்கலை. இப்படி அப்படி போயிடாதீங்க. அதை விவாத பொருளாக ஆக்கி விடாது. அதை விவாத பொருளாக ஆக்கி சமூகத்தை பிளக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உம்மத் ஹஜ்ஜுக்கு போறவர்கள் எவனும் அங்கே போய் சாபி ஹம்பளி என்று பேசுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. உடுத்துற துணியில தையல் கொடியிலான உருவி விட்டு தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபியாக இருந்தாலும், ஆட்சியாளன் மன்னனாக இருந்தாலும், சாதாரண ஒரு கூலி தொழிலாளி காசை சிறுக சேர்த்து வைத்து தன் இறைவனுடைய இல்லத்தை தரிசிக்க வேண்டும் என்று கிளம்புவன் அங்கே சமமாக நிற்க வேண்டிய சூழல் இருக்கா இல்லையா? இப்படிப்பட்ட நிலையத்தான் இஸ்லாம் உருவாக்கி வைத்திருக்கிறேன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய நாம் எப்படி புரிஞ்சிருக்கோம்? மசாயல்களுக்காக ஆண்டு கணக்காக நம் பகைகளை உருவாக்கி வைத்திருக்கோம். ஆண்டுக்கு இப்பவும் சேர விட மாட்டார்கள். ஏனென்றால் அதை பற்றி அதிகம் பேசுவதற்கு அதிகமான பிழைப்பும் இருக்கிறது, சந்தேகமே விட பிழைப்பும் இருக்கு. நான் இன்னொரு சுன்னத்தை சொல்றேன், அந்த சுன்னத்துக்கு நம்ம போவோம், இதை தொழுவோம்,
இந்த நோன்பும் வைப்போம், இந்த ஹஜ்ஜையும் செய்வோம், ஜக்காத்தும் கொடுப்போம். இன்னொரு சுன்னத்திற்கு அந்த சுன்னத்தை நோக்கி நகர்ந்தாலும் சமூக புரட்சி வரும். இல்லை என்றால் ஷைத்தான் நம்ம உள்ளத்தில் ஏற்றி வச்சுக்கிற மதகபு வெறி, இந்த ஜமாத்து வெறி இருக்குல்ல, மண்டையில ஏற்றி சக முஸ்லிமையே பார்த்து இவன் காஃபிர் இவன் காஃபிர். எங்க நினைச்சு பார்க்க முடியல, நினைச்சு பார்க்க முடியல. ஒரு விஷயத்தை நான் தெளிவாக சொல்லிடுறேன், இந்த தர்காலவே கபர் முட்டு தான் பாருங்க, அவனுக்கு எந்த வக்காலத்தும் வாங்க போகிறது கிடையாது. கபர் முட்டிக்கிட்டு வந்து இந்த அவளியா நம்ம தூக்கி நிறுத்துவோம், நட்டமாக நிறுத்துவான்னு நினைக்கிறான் பாருங்க. இந்த கபர் முட்டிகளுக்கு நம்ம வக்காலத்து வாங்கிறது கிடையாது, அது தெளிவாக பேசிடுறேன். ஆனால் அது இல்லாத நிலையிலும் ஒருவன் அங்கே தொழுதால் அவன் குற்றவாளி, ஏன் அந்த பள்ளியை செல்வி தொழுதா என்று மெம்பர்கள் நின்று ஜும்மால கேள்வி கேட்கறது. அப்படியா? அதில் ஹராம் எங்கே பார்க்குறீங்க நீங்கள்? அதில் நல்லாவை பயந்து விடணும். என்ன ஆச்சுன்னு தெரியுமா? கடைசியில் 35 ஆண்டு கால ஏகத்துவ புரட்சி சுருங்கி போய் மசாயிலே மட்டம் கட்டி அடித்து தெருக்கு 40 மர்கஸ், ஒரு ஊருக்கு 40 மர்கஸ் இருக்கு. 40 மர்கஸ், 40, 1-2 கிடையாது, 40. என்னப்பா இல்லை அதில் வந்து அவன் வந்து இது கூடுன்னு சொல்லிட்டான். எல்லாம் இப்படி எல்லாம் இப்படி அப்புறம் என்னப்பா பிரிஞ்சிங்க? இல்லை அவர் வந்து சூனியம் கூடுன்னு சொல்லிட்டாரு, அதனால ஒட்டடா என்னது ஒரு 15 கக்கூஸ் இடத்தெல்லாம் அழிச்சு பள்ளியாசலாக கட்டி வேண்டியது. வாக்கியா மேலே கக்கூசு மேலே எல்லாம் க்ளீன் பண்ணி மேலே செட்டாக போட்டு பள்ளிவாசல் எழுப்பு என்னென்னா சூனியம் உண்டுன்னு சொல்லிட்டான். நீங்கள் நாங்கள் சூனியம் இல்லைன்னு சொல்லிட்டோம். அப்போ நீங்கள் அங்கே தனிச்சு போடா கல்யாண வீட்டில் பார்க்க எல்லாம் அவன் தின்னுட்டு இருந்தான். என்ன சகோ எங்க அது வேற, இங்கே கல்யாண வீட்டில் ஏட்டா வள்ளியமாக விருந்து இது நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. என்ன பண்ணுறோம்? குர்ஆன் வசனம் இருக்குது தெரியுமா? அல்லாஹ் நபியை எச்சரிக்கை சொன்ன, நபியே மார்க்கத்தின் பேரில் யார் தன்னை பிரித்து கொண்டாரோ நபியை உங்களுக்கும் அவர்களுக்கும் யாதொரு சம்பந்தம் கிடையாது. புரிதல் தெரியுதா? நீங்கள் வேற அவனுங்க வேற, அர்த்தம் தான். உங்களுக்கு சம்பந்தம் இல்லாமல் நான் லைன் தோடு, இங்கே ஹிந்தியில் சொல்லுவாங்க லைன் தோடு, வெளியேறிக்கிறது இல்லை, லைன் தோடு கிடையாது. இவனை வேற நீங்கள் வேற, தெரிஞ்சுக்கணும். இந்த மார்க்கத்தின் பேரில் பிளவடிக்காம பாரு, மார்க்கத்தின் பெயராலே சுபான வெறித்தனமான பிரிஞ்சு கொள்வார்கள், வெறித்தனமாக ஆகிடும். சலாம் சொல்வது கிடையாது, மூஞ்சை தூக்கிக்கிறது, பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறது கிடையாது. எங்கள் ஜமாத்தில் தான் நீங்கள் பொண்ணு எடுக்க, இல்லைன்னா எங்கள் பிள்ளைகளாம் எவன் கட்டுவான்? அல்லாஹ் நாசத்தை தவிர இந்த சமூகத்தை எதுவும் ஏற்படாது. உண்மையாக சொல்கிறேன், இந்த மதவு நோயும் இந்த வெறியை நம்மளை விட்டு மாறி உயர்ந்த சுன்னா இருக்குவார்கள். அல்லாஹ்வுடைய தூது சொன்னார்கள், உனக்கு எதை நன்மை என்று நாடுகிறாய் பிறருக்கும் நாடாதவரை உண்மையான முஸ்லீமாக முடியாது. ஒவ்வொரு முஸ்லீம் நான் நல்ல சிறந்த வாழ்க்கையை வாழ்கிறேன் என்றால் பூமியில் எந்த மூலையில் ஒரு முஸ்லீம் கஷ்டப்பட்டாலும் அதற்காக நான் இயங்குகிறேன், என் செல்வம் அங்கு போய் சேரட்டும், என் துவாக்கள் அவனுக்கு உண்டு என்று அகண்ட பார்வையோடு ஒரு முஸ்லீம் வாழணும். நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்களே இல்லையா, எதை நீ உனக்கு நன்மை நாடுகிறாதோ அதை பிறருக்கும் நாடாதவரை உண்மையான முஸ்லீமே ஆக முடியாது என்ற வார்த்தை நமக்கு. அப்போ யாரெல்லாம் முஸ்லீம் நீங்கள் எப்போ சர்டிஃபிகேட் பண்ண போறீங்க? பிறர் முஸ்லீம்னா நீங்கள் சொல்கிற முஸ்லீமா யார்? உங்கள் ஜமாத்தில் தொழுகிற மட்டும் தான் முஸ்லீமா? என்ன முட்டாள்தனமாக வாதாடிக்கிறீங்க? என்ன பைத்தியக்காரத்தனம் சொல்ல வந்தீங்க சமூகத்துக்கு? என்ன சொல்ல வருகிறோம்? இதற்கு விளைவு என்ன தெரியுமா? விளைவு எங்கே போயிடுச்சு தெரியுமா? சமூகத்தில் அந்த பொருளாதாரம் ஏழைகளுக்கு போய் சேர்வதற்கு பதிலாக பள்ளிவாச கட்டிடங்கள் மிளராக்கள், ஒரு தெருவில் 10 பள்ளிவாசல் ஏறிக்கிட்டு இருக்கு, கட்டிடங்கள் கூட்டிகிட்டே இருக்கு. 15 ஆலிம்ஸா ஒரே தெருவில் ஆலிமா உலமா கோர்ஸ் மட்டும் 15 கோர்ஸ். இவன் அல்லுமாங்க, அல் சலமாங்க, அல் ஹமாமாங்க, அல் உமாமாங்க, பேரா வச்சு அடிக்கான். 15 பெண்கள் மதரசா, 15 உஸ்தாது, பொருளாதார அடி. எங்க போய் முடிஞ்சது தெரியுமா? அல்லாஹ் இந்தியாவிலே உங்களுக்கு தெரியாத ஃபித்ரா அரிசி கொடுக்க லைனில் நின்றுட்டு இருக்காங்க பெண்கள்லாம், நின்று பார்த்துக்கிட்டே நிற்கணும். நான் கொடுக்க மாட்டேன், மற்ற சகோதரர்கள் கொடுப்பாங்க, பார்த்துக்கிட்டே நிற்க. ஒரு சகோதரி வாதாட அந்த இடத்துல வந்து நல்லா கேளுங்க, பலகீன மக்களின் குரல்களை அல்லாஹ் வானத்தில் கேட்டுக்கிட்டே இருக்கான். அந்த ஃபித்ரா அரிசியை வாங்குற பெண்மணி நாங்கள் 2 நாளைக்கு முன்னாடி போய் வழக்கமாக எல்லா இடத்துலையும் டோக்கன் கொடுத்துருவாங்க, ஏன்னா எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ண முடியாங்கிறதுக்காண்டி. அவங்க சொல்கிறாங்க, அண்ணா நீங்கள் சொல்லுங்கண்ணே, அண்ணா நீங்கள் சொல்லுங்கண்ணே, நான் 7 வருஷம் வாங்க வரேங்கண்ணே. உங்களுக்கு அழுக வருதா யாருக்காச்சும்? என்ன சொல்லுதாவ? பள்ளியாசம் எத்தனை கட்டிடும் தெரியுமா? 30 பள்ளியாசம் கட்டிடும். மினரா பார்த்தீங்கன்னா நட்டமாக நிற்கிது. மினராவுக்கு மட்டும் முட்டாப்பையா ஒவ்வொருத்தரும் 50 லட்ச ரூபா கொடுத்து மினரா கட்டுறான். கேட்டால் அடையாளம் தான். நம்ம அடையாளங்கள் அங்கே இல்லை.
ஒரு முஸ்லிமின் அடையாளம் தான் வாழுகிற சமூகத்தில் தன் அண்டை வீடு வலதுபுறம் 40 வீடு இடதுபுறம் 40. இது அல்லாஹுடைய அண்டை வீட்டுக்காரன் பசித்திருந்தால் வயிறு படைக்க முன் எண்ணெய் சார்ந்த நபியின் சுன்னத் அங்கதான். பக்கத்து வீட்டில் பசியாக இருந்தால் நீ சுண்ணத்தை வச்சு தாடி வச்சு தொழுது பிரயோஜனம் கிடையாது. உன் செல்வம் அங்கே போய் ரீச் ஆகணும். உன் செல்வம் அங்கே ரீச் ஆகலை அப்படின்னா என்னை சார்ந்தவனு கிடையாது, இறைத்துறை சாராத ஒரு கூட்டம் நீ தொழுது அழுது மண்ணாங்கட்டி என்ன பிரச்சனை என்பதை சிந்தித்து பார்க்கணும். அந்த பெண்ணு சொல்றா, அண்ணா 7 வருஷம் வரேங்கண்ணா, 7 வருஷம் வரேங்க. உண்மையே சொல்ல அந்த இடத்துல எனக்கு பதில் சொல்ல தெரியாமல் நான் முகத்தை திருப்பிட்டு அப்படியே மர்க்கஸில் உள்ள போயிட்டு கட்டிய பள்ளிவாசல் எத்தனை தெரியுமா? அந்த 7 வருஷத்துக்குள்ள அல்லாஹ் மதரசாக்களும் பள்ளிவாசலும் ஏறிக்கிட்டே போகுது. கேட்டால் மார்க்க கல்வி. எதுடா மார்க்க கல்வி? எது மார்க்க கல்வி? எது மார்க்க கல்வி? ஒடுக்கப்பட்ட மக்கள் புறந்தள்ளப்பட்டு விதவைகள் கேட்பாரட்டு கடனாளிகள் நொந்து போய் நோயாளிகள் வயசு பிள்ளைகள் வந்து பள்ளிவாசல் வாசல் இந்த சத்திரம் வெளியில் ஒரு நாள் லேட்டாக தொலை போய் நிற்கிறேன். ஜமாத்து முடிஞ்சுட்டு போய் நிற்கிறேன். ஒரு பெண்ணு வந்து நிற்கிது. நம்ம கிட்ட தாய் இந்த தாய் நகர்னே மேலே பழத்தை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அந்த ஜமாத் லெட்டரையும் கையில் வச்சுருக்கு. கணவன் ஹேண்டிகேப்ட், வயசு வந்த பொண்ணு கையில் வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு சொல்லுது, ஏம்மா இங்கே வந்து உங்கள் ஊர் பெரிய ஊர்லம்மா லெட்டர் தந்துட்டாங்கண்ணா. என்னங்க உங்கள் ஜமாத்தோட வேலை என்ன? லெட்டர் கொடுத்துறதா? ஐ சர்டிஃபிகேட் ஹியர் பை ஐ சர்டிஃபிகேட் தட் கமிங் திஸ் ஃபெல்லோ ஹூ இஸ் buried of லெட்டர். இந்த லெட்டர் சுமந்துகிற பெண் சீஸ் எ பெக்கர், யூ பிச்சைக்காரி, சீஸ் ஒர்க்ஸ் ஃபார் கெட்டிங். அப்படியா? இது தகுதி, பிச்சை எடுக்க தகுதியுடையவள், புருஷன் கைகாலியங்கவில்லை. ஏன்னா எங்கள்கிட்ட வாக்கரிசி அத்து போய்விட்டது. ஏன்னா நாங்கள் 100 பள்ளியாசலை கட்டி 100 ஆளுசா சம்பளம் கொடுக்கணும், 100 மோயினால் சம்பளம் கொடுக்கணும், 3 எலக்ட்ரிக் பில் கட்டணும், 100 எலக்ட்ரிக் பில் கட்டணும். ஆனால் எங்கே விட்டுருக்கீங்க? இதை போட்டுட்டு ஃபேஸ் வேயில் மாட்டிக்கிட்டு அந்த பொண்ணு வந்து நிற்கிது. நான் உடனே இது உண்மையான சொல்லி சர்டிஃபிகேட்டை சம்மந்தப்பட்ட ஆளுக்கு பக்கத்து ஃபோன் அடிக்க சொன்னேன். அதை அடிச்சுட்டு ஆமாம் நாங்கள் தாங்க கொடுப்போம். ஹாப்பி, சந்தோஷம். என்ன நடக்குன்னா, நீ அக்கம் பக்கத்தில் விசாரிங்க, 15 உம்ரா பண்ணியிருப்பான், 20 கட்சி பண்ணியிருப்பான். நீங்கள் யார் தெரியுமா? என் குற்றச்சாட்டு எப்படி வேணா எடுத்துக்கிடுங்க. இந்த 18 தடவை ஐயப்ப சாமிக்கு போகிறோம், நீ ஒன்று, நீ அல்லாஹ் வணங்கியிருக்கலாம். இவர்களை ஏழ்மையில் தெருவில் பிச்சை எடுக்க விட்டுட்டு நீ அறம் சரியில்லை போய் நீ சாடி நீட்டு தொப்பி வச்சு அழுதா புண்ணாக்கு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இஸ்லாத்தை ஏழ்மையும் வறுமையும் ஒழித்து கட்டிய மார்க்கம் அது. ஏழ்மை ஒழித்து கட்டிய மார்க்கம். ஒரு கட்சி செஞ்சு 2வது கட்சி செய்யட்டுமான்னு அல்லாஹ் கேட்டார். அல்லாஹ் பதிலே சொல்லலை, அமைதியாக நின்ட்டாங்க. பதிலே சொல்லலை. மீண்டும் மீண்டும் கேட்டார். நபி சொல்லா என்ன பதிலளித்தாங்க தெரியுமா? நான் உங்களுக்கு பதிலளித்தால் அது கடமையாகிவிடும், ஆக தவிர்த்துக்கிட்டாங்க, கேட்காது, தூரப்போங்கட்டான். ஏன் நீ பைத்தியம் முடித்து போய் 100 முறை போவ கட்சிக்கு? பசியும் பட்டனும் ஏழ்மையும் கடனும் நோயாளியார் நோட்டை தூக்கிட்டு தெருத்துருவா பிள்ளைகள் அலைய விட்டது யாரு? என்ன சொல்ல வர? நம்ம என்ன சொல்ல வர? இஸ்லாத்தை நவீன் சுன்னத் இதுதான் என்று நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க இஸ்லாத்தை அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் கேலி கிண்டல் பண்றீங்களா? நீங்க வணக்க வழிபாட்டின் பேரால உங்களுக்கு தான் தக்வா முத்துதா? நான் கேட்டவங்களுக்கு பதில் சொல்லுங்க. அண்ணா நான் 7 வருஷம் தொடர்ந்து பித்ரா அரிசி வாங்க பாரு சொல்ற பெண்ணுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? பதில் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. நீங்க உங்க செல்வம்னா எங்க? ஏழ்மையும் வறுமையும் துடைக்காத செல்வம் என்னடா செல்வம்? என்னடா உபரியான வணக்கம் அது? எந்த பிளைட்ல போய் என்ன கிரிக்க போறீங்க நீங்க? ஒருத்தட்ட கேட்க 10 கட்சி 10 உம்ரா பண்ணி கேட்டு சொல்லுவாரு. அப்ப நம்மளாம் போகட்டா அங்க யார் கட்சி செய்வார் என்ன கேட்டார். வல்லாஹி கேட்டார். இவளுங்களை தாடி வெள்ளை தாடி வச்சுக்கிட்டு என்ன கேட்டார். புரிஞ்சுக்கிடுங்க. கொரோனா காலத்தில் நீங்களும் எங்கப்பா போனீங்க? முட்டாள்களா, கொரோனா காலத்தில் நீங்க ஹரம் ஷரீஃப்ல என்ன கிழிச்சிங்க? நீங்க உங்க எவனையும் போக விடலையே. ஹரம் ஷரீஃப் நின்றுட்டா, பூமி சுத்தம் நின்றுட்டா என்ன பேச வரீங்க? நான் இல்லாமல் இல்லை என்று எவனும் இந்த உலகத்தில் கருத வேண்டாம். நபிக்கு சென்று சொன்ன வார்த்தை, நபிக்கு சேர்த்தான் சொன்னான். சகாபாக்கள் உகது போர்க்களத்தில் நபி ஸல்லல்லாஹு கொல்லப்பட்டதாக செய்தி வந்து ஒரு நபி கொல்லப்பட்டால் அல்லது மரணித்து விட்டால் மார்க்கத்தை விட்டு குதிங்காபுரமாக நீங்கள் ஓடிவிடுகளா என்று கேட்டால் அல்லாஹ் கேள்வி கேட்டான். சகாபாக்கள் எச்சரிக்கை பண்ணான், யார் இல்லாட்ட அந்த பூமி நடக்கும். நல்லதை அல்லாஹ் தீர்மானித்து அதை நடத்திய தீர்மானம் அவன் தான் ரப்புல் ஆலமீன். அல்லாஹ் சொன்னான், நீ சரியில்லைன்னு சொன்னா இன்னொரு சமூகத்தை நாம் கொண்டு வருவோம், அவர்கள் உங்களை கொண்டு இருக்க மாட்டாங்க. உங்களை கோழைகளாய் முட்டாள்களாய் மதவெறி பிடித்ததை கொண்டு மதவெறி மார்க்க மசாயிலை வெறி பிடித்து
பைத்தியக்காரன் உங்களே போட்டு தெரிய மாட்டாங்க. அவர்கள் மூமின்களிடையே அன்பு செலுத்துவார்கள், காஃபினுடைய கடுமை காட்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கான். இன்னொரு சமூகம் வரும், அவங்க மாற்றி காட்டுவான், புரட்சி நடக்கும். அந்த புரட்சி நான் சொல்லுகிறேன், ஏழ்மையும் வறுமையும் கடன் சுமைகளையும் உடைக்காத ஒரு மார்க்கம் என்று சொன்னால் நாம் பிற சமூகத்தை மத்திய போல ஏமாத்திர வேண்டும். பொருள் உனக்கு அவனுக்கு என்னடா வித்தியாசம் ஒரு கேள்வி கேட்டால் பதில் சொல்ல தெரியாது. எங்கள் ஏகத்துவ பிரச்சாரம் 13 ஆண்டு காலம் மக்காவில் முடிஞ்சிட்டு 10 ஆண்டு காலம் மதினால நடந்தாலும் என்ன தெரியுமா? சமூக புரட்சியும் மாற்றம் தான். ஒரு பிரகாசமான சமுதாயம், பிரகாசமான எவன்ட்டையும் எதற்கும் கையேந்தாத சமுதாயம். அப்படி ஒரு சமூகத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உருவாக்கி காமிட்டோம். நீங்கள் தயவு செய்து பல கருப்பையா எழுதிய அல்லாஹ் உருவாக்கிய சமூகம் ஒரு ஆர்டிகிள் பேசி புக்கும் போட்டு 1 மணி நேரம் பேசுகிற உலமாக்களை வச்சுட்டு மண்டல அடிச்சுக்காரு. கேளுங்க, இந்த உலமாக்களா தலப்பா கட்டியா உட்கார வச்சுட்டு மண்டல அடி அடிச்சுக்காரு. கேளுங்க, தயவு செய்து கேளுங்க. அல்லாஹ் உருவாக்கிய சமூகம் என்ன செய்ய வேண்டும் அவர் சொல்லியிருக்காரு, பதில் கொடுக்குறாரு. ஏன்னா இஸ்லாத்தை தயவு செய்து வேற பார்வை பாருங்க. இவர்கள் மோசமானவர்கள், மடாதிபதிகள். பள்ளிவாசல உட்காந்துட்டு இங்கே தான் தொழணும், அதுக்கு ஏஜென்ட் வச்சுருப்பான். எவனா நீ வேற பள்ளியை தொழுதா வச்சுக்க அங்கே போய் சொல்லிடுது. இவன் போன வாரம் எங்கே தொழுவான். சில முனாஃபிக்குகள் அங்கே தொழுகிறார்கள், இங்கே இப்படியே பள்ளிவாசல். எப்படி முனாஃபிக்கும் பள்ளிவாசல் அங்கே போயிட்டா முனாஃபிக் எதுக்கு? உண்டியில் போட்ட துண்டு கட்டாயிரும். வேற என்ன நோக்கம் உங்களுக்கு? என்னடா நோக்கம் உங்களுக்கு? அல்லாஹ் பாதுகாக்கணும். சமூகம் நாசமாக போயிட்டு நான் தப்பாக சொல்லலை, நீங்கள் சிந்திச்சு பாருங்க. ஒரு அக்கறையோட சமூக அக்கறையோட நாம் வாழுகிற பகுதிகளில் வீதிகள் இருக்கு. ஒவ்வொரு வீதியிலும் எத்தனை குடும்பம் 5000 ரூபாய் கீழே சம்பளம் வாங்குறேன், யாரு ஒரு லிஸ்ட் ஒரு ஜமாத்தில் இருக்கா? தயவுசெய்து நீங்கள் டேட்டாஸ் கேளுங்க. உங்கள்கிட்ட இப்போ கணவன் இல்லாமல் வீட்டில் முதுமையில் அல்லது பிள்ளைகள் பார்க்காத நிலையில் ஏழ்மையில் வறுமையை வாழக்கூடியவர்கள் யாரையும் சுருண்டு படுத்து கிடக்கிற வாழ்க்கை 5000 6000 வாழ்க்கை நடத்துகிறோம். அதுலேயும் வாடகை 3000 போயிடும். எப்படிப்பா வாழ்க்கை நடத்துகிறான்? ஏதாவது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளி வரும், ஏதாவது டேட்டா இந்த ஜமாத்துக்கிட்ட பொறுப்பாக அல்லாஹ்விடத்தை விசாரிக்கப்படுவார்கள். புரிஞ்சுக்கிடுங்க, பொறுப்பா நீ ஜமாத்து தலைவனை ஆட்டம் போடாத, பயந்துரு, ராஜினா பண்ணிட்டு ஓடிரு. மறுமை நாள் நம்மளை போன்ற பொறுப்பாளர்கள் ஏண்டா பூமியில வாழ்ந்தோம் என்று பயப்படும். அப்படிதான் சட்டம் இருக்கு, ஹதீஸ் அப்படி இருக்கு. அல்லாவே நான் விலங்குகள் சாப்பிடக்கூடிய ஒரு தாவரமாய் வாழ்ந்து மன்னித்துக்க கூடாது மனுஷன் நினைப்பான். அதனால பொறுப்புகள் கடுமையாக விசாரிக்கப்படும். நீங்க சாதாரண நினைச்சிடாதீங்க, கையேந்து விடக்கூடாது முஸ்லீம்களை. நாம் செல்வ செருக்கில் தான் வாழ்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்கிற செல்வ செருக்கில் தான் வாழ்கிறோம். குட்டி மன்னர் வாழ்க்கை. அடிக்கடி நான் சொல்லுவேன், நம்மளாம் குட்டி மன்னர் வாழ்க்கை. எல்லா வீட்லையும் டிவி இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது, மிக்சி இருக்குது, கிரைண்டர் இருக்குது, டிஎஸ் 50 இருக்குது. ஒன்றும் இல்லை, என்ன இல்லை, 10 சட்டை இருக்குது, 6 பேண்ட் இருக்குது, உள்ளே போட சட்டி வரைக்கும் 15 வச்சிருக்கு. அப்புறம் என்ன உனக்கு ஒன்றும் இல்லைங்கிற? என்ன ஒன்றும் இல்லை, குட்டி மன்னர் வாழ்க்கை வாழ்கிற வாழ்ந்துட்டு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு பார்த்தா யாதமடிய மகனுக்கு மண்ணை தரும் நிரப்ப கூட மண்ணு தான் வச்சு அட்டைக்க போகிறான்ல. பாருங்க, நீங்க கொஞ்சம் அதான் சொன்ன நபீன் சுன்னத்து இருக்குல்ல, அதை கொஞ்சம் விரிச்சுக்கிடுங்க. இப்படி இன்னும் இப்படி இப்படி ஆமீன் ஆமீனே கொலை பண்ண கூட்டம். நரம்பு புதைக்க கத்தி காலை இங்கேருந்து கீழே விழுந்துருவான், அங்கே விரிப்பான். அங்கே ஒருத்தன் கேப் விட்டான்னா இந்த சுண்ணத்தை பின்பற்ற சொல்லி கபடி காலை விடுவான், தூக்கிட்டே போவான். அவனுக்கு ஒட்டி பழக்கம் இல்லை, அவன் தள்ளிக்கிட்டே போவான். இதெல்லாம் சுண்ணத்துங்கிற பேர் அநியாயம் நடக்குது. நான் சொல்ல சிரிப்பா உங்களுக்கு தெரியலாம். இதைத்தான் மண்டல ஏற்றி வச்சிருக்கோம், நபியின் சுண்ணத்து அப்படின்னு ஏற்றி வச்சிருக்கோம். சுண்ணத்து அது இல்லைங்க. சுண்ணத் என்பது நபியுடைய சொல் செயல் அங்கீகாரம் 3 இருக்குல்ல. அல்லாஹ்வுடைய செயல்பாட்டை நீங்க பார்த்தீங்களா? மாமனிதன் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண தருவா, உயிர் பிரிய போ தெரிஞ்சு போச்சு, மவுத் வரப்போகுது. அவசரமாய் 3 நாள் தொடர்ந்து 7 நாள் தொடர்ந்து காய்ச்சல், டெம்பரேச்சர், தண்ணியை ஊற்றிட்டு வராங்க. வந்து வீட்டில் மனைவிட்ட கேட்காங்க, என்னென்ன இருக்குது? வெள்ளி காசு அட்டு விட்டு தர்மம் காலி பண்ணிட்டாங்க. மவுத்தாகும்போது சொன்னாங்க, இந்த கையில் ஒன்றுமில்லை இறைவா என்றாங்க. யாரப் இந்த கையில் ஒன்றும் கிடையாது, நீ இப்படித்தான் இந்த பூமிக்கு நீ அனுப்பினாய், அப்படியே உண்மையை வந்து இருக்கிறேன்னு சொன்ன மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லையா? நல்லா சிந்திக்க மாட்டோமா? நபியின் சுன்னத் எங்கே இருக்கு? நான் 2ஆம் முறை பேசுகிறேன். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ ஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பாத்.
இஸ்லாம் தலை தூங்கியது அல்லாஹ் முடியார்களே, இஸ்லாம் தலை தூங்கியது. செல்வத்தால் செய்த தியாகம், உடலால் செய்த தியாகம், உயிரால் செய்த தியாகம். நீங்கள் கேட்ட ஹதீஸ் தான். ஆனால் இஸ்லாத்தை எப்படி வாழ வைக்கும் என்பதற்கு, தாவா எப்படி பண்ணும் என்பதற்கு இருக்கப்பட்டவர்களுக்கும் அது சிறந்த பாடம். அல்லாஹுடைய தூதர் அவர்களுக்கு குமுஸ் போர் பொருளில் கிடைத்த பெரிய ஆட்டு மந்தை உண்டு ஒரு மலையடி வாரத்து ஊருடைய அவுட்டரில் இருக்குது. இறை தூதருக்கு போர் பொருளாக கிடைத்த பரிசாக குமுஸ்ன்னு சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைத்த போர் பரிசு. அந்த பங்கீட்டில் கிடைத்த ஆட்டு மந்தை ஒன்று நின்றது. அந்த வழியாக ஒரு கிராமத்து அரபி வருகிறார். அவர் இஸ்லாத்தை ஏற்றிருக்கவில்லை. அவர் கிராமத்தின் தலைவராகவும் இருக்கிறார். ஆனால் ஏழ்மையான கிராமம் அது. வருகிறார், ஆடுகள் கனைத்து கொண்டிருந்தன. அதை பார்த்து அவருக்கு சந்தோஷம் அப்படின்னு நேரம் பார்த்து ரசிக்கிறாரு. அந்த காவலாளியிடமே கேட்குறாரு, இதெல்லாம் யாருக்கு உள்ளது அப்படின்னு கேட்குறாரு. அதாவது இந்த மாதிரி இறை தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியா, இதில் கேட்டால் இது நமக்கு எதுவும் தருவாரா அப்படின்னு கேட்க கிராமத்து மனிதர் ரொம்ப கேஷுவலாக இதை கேட்டால் ஏதாவது தருவாரா எங்களுக்கு, நீங்கள் போங்க அங்கே போய் கேளுங்க அப்படி போங்க தருவாங்க அப்படி போனாங்க. நபி ஸல்லல்லாஹு விளக்கம் போல சாதாரண மனிதனை போன்று அவர் சாதாரண மனிதர் தான். அவர்கள் எப்போதுமே தன்னை மிகைத்து காண்பித்தது கிடையாது. அங்கே பள்ளியில் மஸ்ஜித் நபவியில் அமர்ந்திருக்கிறார்கள். இல்லை முகமது நான் யாருமே கேட்குறாரு. ஆனால் அல்லாஹ்வுடைய சிரிச்சுக்கிட்டே வாங்க நான் தான் என்ன விஷயம் கேட்குறாங்க. ஆமாம், அந்த வர்ற வழியில் மலையடி வாரத்தில் பெரிய ஆட்டு மந்தை ஒன்று நான் பார்த்தேன், பெரிய ஆட்டு மந்தை. அவங்கள காவலாளிகிட்ட இதுக்கு எதாவது ஆடு கிடைக்குமான்னு கேட்டேன். உங்கள்கிட்ட கேட்க சொன்னாங்க. நமக்கு எதுவும் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறேன். கேஷுவலாக பேசு, நமக்கு எதுவும் கிடைக்குமா அப்படிங்கிறது. அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் எப்படி கொடுத்தாங்க தெரியுமா, எடுத்துக்கொள்ளுங்கன்னாங்க. தரேன்னு சொல்லலை. வார்த்தைகள் எப்படி இருக்கு தெரியுமா, அல்லாஹ் தான் தந்தான்பதற்கான சரியான பதில், எடுத்துக்கொள்ளுங்கன்னாங்க. உடனே அவர் திருப்பி கேட்காரு, எடுத்துக்கிடுன்னு சொன்னால் எத்தனை அப்படின்னு கேட்டார். எல்லாம் அவங்களுக்கு தான். அவர் திருப்பி கேட்டார், என்னை வச்சு இவனும் நையாண்டி பண்ணலையேங்கிறது. போனார், காவலாளிகிட்டே சொன்னார், உங்கள் இறை தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு முகமது இந்த ஆட்டு மந்தையை ஃபுல்லாக ஓட்டிக்கிட்ட சொன்னார். ஓட்டியாச்சு. எடுத்துகிட்டு ஆட்டை பற்றிக்கிட்டு போகிற அப்போல்லாம் வந்து சவுண்ட் பொல்யூஷன் இல்லாத காலம், எந்த சத்தம் இல்லாத கிராமங்கள் அமைதியாக இருக்கிற காலம். ஆட்டு மந்தையை ஓட்டி கிராமத்தில் எல்லைக்குள்ளே நுழைகிறார். ஆடுகள் கணைச்சிக்கிட்டு உள்ளே நுழையுது. கிராமத்தில் அவ்வளோ பெரிய ஆட்டு மந்தையை பார்க்குறது ஏழ்மை கிராமம், பெரிய அதிசயமான விஷயம். அப்போ சத்தம் போட்டு சொல்கிறார், அஸ்லிமோ எல்லோரும் கட்டுப்படுங்கள் ஊரார்களே. என ஒரு ஊர் தலைவர், எல்லோரும் கட்டுப்படுங்கள், வறுமை கண்டு அஞ்சாத தர்மம் செய்கிற மனிதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை எல்லோரும் ஏற்றுக்கொள்கின்றனர். ஒரு தர்மம் தான். இஸ்லாத்தை நிலைநாட்டுவது என்பது நமக்கு புரியலை, அல்லது நம்ம தான் முட்டாளாக இருக்கோமா, நம்ம முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்கோமா, ஊரே வேறு மாதிரி போது நான் மட்டும் சின்ன ட்ரெஸ் கட்டிக்கிட்டுலான்னு எனக்கு தெரியலை. என் பார்வை நான் சுன்னத்தாக பார்த்தபோது இப்படித்தான் நான் பார்க்கிறேன். தொழு, சுஜுதிலே அழு, ஓடு, கண்முனே காண்கிற தீமைகளை அழி, மனிதனின் துயரங்களை தீக்கு. அல்லாஹ்வுடையார்களே, மறுமை நாள் எப்படி தெரியுமா, மறுமை நாள் எப்படி தெரியுமா, ஹுக்கூக்குள்ள அல்லாஹ்க்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே குறை இருந்தால் ரப்புல் ஆலமீன் அவன் கருணையை கொண்டு நினைச்சுவான், மன்னிச்சுவான். எல்லாம் அப்படித்தான். நீங்கள் எத்தனை வயசுல தொழ ஆரம்பிச்சீங்க? சுமார் எத்தனை வயசுல தொழ ஆரம்பிச்சீங்க? 10 வயசு. சரி, நான்லாம் எருமாடாகி 30 வயசுலாம் தொழ ஆரம்பிச்சேன். எருமாடு பாதி மாடு தாண்டி லைஃப்லேயே பாதி கடந்தாச்சு. 30 வயசு அழிவே ஓத ஆரம்பித்தேன். உண்மையை சொல்லிடுறேன். ஏன்னா இந்த ஜும்மாலாம் பொய்யெல்லாம் சொல்ல விட அங்கே ரெக்கார்டிங் ஆகிட்டே இருக்கும். 30 வயசில் எனக்கு 15 வயசில் 10 வயசுலேருந்து தொழுகை கடமையாயிட்டு, பாக்கி 20 வருஷ தொழுகை நான் தொடருமா வேண்டாமா நீங்கள் சொல்லுங்கள். நம்ம தொடர்றது கிடையாது. என்ன நம்புகிறோம் இப்போ, அல்லாஹ் மனை மன்னிப்பான். அல்லாஹ் எனக்கு நேர்வு கிடைச்ச பிறகு நான் தொழுகிறேன், அல்லாஹ் என்னை மன்னிப்பாங்கிற நம்பிக்கை இருக்குது. இதான் ஹுக்கூக்குல் இபாத். அல்லாஹ் செய்ய வேண்டிய கடமையில் குறை இருந்தால் ரப்புல் ஆலமீன் நாடினால் மன்னிச்சுப்போம். ஆனால் பிற மனிதர்கள் விஷயத்தில் தான் அல்லாஹ் சொர்க்கம் நரகத்தை தீர்மானிக்கப்படுற. எழுதி வச்சுக்கிடுங்க, சொர்க்கம் நரகம் தீர்மானிக்கப்படுது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வுடைய கருணை என்று இந்த பூமியில யாரும் எந்த மனிதன் சொர்க்கம் அடைய முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உபதேசம் தெரியுமா, அல்லாஹ்வுடைய கருணையை கூட சொர்க்கம் போக போகிறீங்க, எல்லா இபாதத்தும் செய்ய தான் போகிறோம். ஆனால் அதில் இருக்கிற குறைகளை நமக்கு தெரியாது. அல்லாஹ் ரிஜெக்ட் பண்ணி நினச்சிட்டா தூக்கி மூஞ்சில் அடிச்சிருவான், தூக்கி மூஞ்சில் அடிச்சிருவான். ஆனால் கருணை இருக்குல்ல, கருணை
கருணையின் மொத்த வடிவம் தான் ரப்புல் ஆலமீன். அல்லாஹ் தான் கருணையின் மொத்த வடிவம். அவன் எதை நேசிக்கிறான் தெரியுமா? மனிதனை யாராக பூமிக்கு அனுப்பினா சொன்னான் தெரியுமா? எனது ஹலீஃபாவாகத்தான் உங்களை பூமிக்கு அனுப்பி. மனிதனே சொல்றான், எனது பிரதிநிதியாக உங்களை நான் அனுப்பியிருக்கேன். எப்படி தெரியுமா? அல்லாஹ்வுடைய கருணையின் பிரதிநிதிகள் நாம். மனிதன்கிட்ட மட்டும் இல்லை, சக படைப்புட்டே கருணை காட்டும். ஆடு மாடு விலங்குகள்கிட்ட கூட கருணை காட்டும். மனிதனுடைய பண்பு அதுதான். அதான் அல்லாஹ் சொல்றான், நீ என்னுடைய பிரதிநிதி. ஆட்சி அதிகாரத்துக்கு மட்டும் இல்லை, என்னுடைய குணம் இருக்கல, என்ன குணநலன் கருணை அதுலேயும் ஒன்றிடையே ரிஃப்ளெக்ட் ஆகணும் நல்லா என்னை எதிர்பார்க்குறான். ஆகவே பூமியில் உள்ள அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் மீது கருணை காட்டுங்கள், வானத்தில் இரட்சகன் உங்கள் மீது கருணை காட்டுவான். அல்லாஹ்வுடைய கருணை வேண்டும் என்று சொன்னால் இந்த அல்லாஹ்வுடைய எல்லா படைப்புட்டையும் கருணை காட்டணும். மனிதன் முதல் கால்நடைகள் பறவைகள் விட எல்லாத்தையும் தண்ணி காட்டு. அதனால இஸ்லாம் ஒரு படி மேலே போய் சொல்லிச்சு, ஈரல் உள்ள எந்த பிராணிக்கும் நீ சதக்கா செய்வது தர்மம் என்று சொன்னார்கள். ஈரல் உள்ள எந்த பிராணியாக இருந்தாலும் செஞ்சுக்க, சின்ன குட்டி பறவையாக இருந்தாலும். பாகளின் இறை தூதருடைய அந்த அன்பையும் பாசத்தை வெறுமளிக்கிறாங்க. அது ஈமானின் அடையாளம். ஈமானின் 70க்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்குல்ல, அந்த கிளையில் ஒன்று என்ன தெரியுமா? அந்த கிளையை நிரூபித்தவர்கள் அவங்க. ஒரு முறை சகாபாக்கள் பயணமாக போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு பறவை குஞ்சியை தூக்கிட்டு வந்துட்டாங்க. கூப்பிட்டு இருந்து தாய் பறவை இறை தேட போயிட்டு குஞ்சு பறவை ஒன்று மரத்தின் கீழே விழுந்திருக்கலாம். சகாபாக்கள் தூக்கி கொண்டு வந்துட்டாங்க. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல போய் இந்த குஞ்சியை போய் தாயிட்ட விட்டுட்டு வாங்கினாங்க. என்ன சொன்னாங்க? குஞ்சியை போய் தாய்கிட்ட விட்டுட்டு வாங்கன்னு சொன்னாங்க. இந்த மார்க்கம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தில் இருந்து கொண்டு குஞ்சு பறவை தாயை பிரியக்கூடாது, அதனுடைய இயக்கத்தை புரிந்தவர்கள், ஏழையின் இயக்கத்தை புரியாதவனா, அநாதகளின் இயக்கத்தை புரியாதவனா, கடனாளியின் துன்பத்தை புரியாதவனா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னான், ஒரு மனிதனின் துன்பத்தை இந்த நாள் நீக்கு, மறுமை நாளுக்கும் துன்பத்தை நான் நீக்குவேன் இஸ்லாம் சொல்லுச்சு. வேற என்ன ஃபார்முலா இருக்கு சொல்லுங்க? என்ன ஃபார்முலா இருக்கு? பாவ மன்னிப்பு எடுத்துமா? குர்ஆன் சொல்ற வசனம் 25வது வசனம் 70வது தயவு செய்து படிங்க. மனிதன் பாவம் செய்யாத நாள் இல்லை, நாளிகை இல்லை, நேரம் இல்லை. அப்படி இருக்கா? நான் 24 நேரத்தில் அப்படியே 24/7 நமக்கு கண் காது மூக்கு இதயம் எல்லாம் லாக், எந்த தப்பானும் வரவே. கை தூங்கல கூட்டத்தில் யாராச்சும். நோபடி கேன் யாராலும் முடியவே முடியாது. இதுதான் மனித இயல்பு. அப்படி இருக்க மனிதன் பாவ சுமைகள் நிறைந்திருக்க நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொன்னா தெரியுமா? 25:70 நீங்கள் ஈமான் கொண்டு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடி அமலசாலிகள் நல்லறங்கள் செய்தால், அமலசாலிகள் என்றால் என்ன? தொழுகை நோன்பு மட்டுமல்ல, அல்லாஹ்வும் தூதரும் காட்டி தந்த நன்மை என்று எதையெல்லாம் சொல்லி தந்த அத்தனையும் அமலசாலிகள். அல்லாஹ்வும் சொல்லியிருக்கணும், தூதரும் சொல்லியிருக்கதை அமலசாலிகள் நல்லறங்கள் இதை யார் செய்தார்களோ அவர்கள் பாவங்களை போக்கி ரப்புல் ஆலமீன் நன்மையாக மாற்றுவான். அப்படி வேற பாவங்களை போக்கி அதை நன்மையாக மாற்றுவான். அப்படின்னா நல்லறங்கள் என்னப்பா? இங்கதான் இருக்கு. பிற மனிதன் துன்பத்தை நீக்கினால் அல்லாஹ் உங்கள் துன்பத்தை நீக்குவான். அவனை நீ மன்னித்தால் அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். அவனுக்கு குற்றத்தை மறைத்தால் அல்லாஹ் குற்றங்களை மறைப்பான். இதோட என்ன வேணும்? நாம் அடுத்தவர்களை நோக்கி நம்முடைய இஸ்லாத்தை நகர்த்தி பார்வை வைப்பதுதான். அதுவும் பார்வையை விசாலமாக்கி சமூகமாக பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது அல்லாஹுடைய கருணை நம் மீது வரும். ஆக பாவ மன்னிப்பின் அடையாளம் தொழுதோம், அழுதோம், நோன்பு வைத்தோம் மட்டுமில்லை, அமலசாலிகள் நீங்கள் செய்தால்தான் அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பான். அல்லாஹ் திருக்குறான் சொல்லுவார். அதான் நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பது உண்மை என்று சொன்னால் நபியை நீங்கள் பின்பற்றுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிக்கிற அவருடைய சிறந்தவர்கள் யாரும் கிடையாது. எவ்வளோ பெரிய விஷயம்! ஹிந்தா அம்மா ரலியல்லாஹு கொண்டு கூச்சிட்டாங்க. ஹம்சா ரலியல்லாஹு போர்க்களத்தில் கடிச்சு இதயத்தை துப்புனவங்க, கொல்லப்பட்டவங்க. வகசி குத்தி கொலை பண்ணிட்டார். மக்கா வெட்டில முன்னாடி வந்து நின்னாங்க. இறைத்தூர் உண்மையிலே பழி வாங்குற நேரம் அதுதான் தெரியுமா? ஆட்சி அதிகாரம் கையில் வந்துட்டு முதல்ல போட்டு தள்ள வேண்டிய ஆள் தெரியுமா? ஏன் தெரியுமா? இஸ்லாமிய வரலாற்று துயர ஆண்டில் சொல்லப்பட்டது கதிஜாமா மரணித்த ஆண்டு. ஹம்சாலிலா கொல்லப்பட்ட போதுதான் இஸ்லாமிய ஆண்டிலே துயர ஆண்டு என்று வரலாற்று எழுதப்பட்டிருக்கு. அந்த நாளை அப்போ கூட முன்னாடி வந்து நின்றவோ சொன்னாங்க, தயவுசெய்து கொஞ்சம் பின்னாடி போயிருக்காங்க. எனக்கு அந்த சிந்தனைகள்லாம் ஓடுது. நான் சராசரி மனிதன் தான், ஆனால் அவங்கள மனுஷனை போகட்டான். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் நீங்கள் சாட்சி சொன்ன பிறகு அவர்களுக்கு எதிராக வாள் எடுக்கிற அதிகாரம் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் இல்லாமல் போயிடும். புரியுதா? அல்லாஹ்வுடையார்களே, மன்னிக்கிற மகத்தான பண்பு, பிறரை மன்னித்தா அல்லாமே மன்னிப்பான். மறுமை நாள் அப்படித்தான் இருக்க போது. என்னடா தூக்கி வந்தாய்? நான் தொழுதேன். அட புண்ணாக்க தொழுகை தப்பீர் கட்டினால் சைத்தான் ரத்த நாளங்களில் ஊடுருகிறான். மறுக்க முடியாது யாராலும். இல்லை நான்லாம் தப்பீர் கட்டியாச்சுன்னா இல்லை, அப்படியே ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் முதல் படி தெரியும். கிராத் போது இப்படி அப்படியே இப்படின்னோம்னா எனக்கு அப்படியே உள்ளே போய் படுத்து கிடக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது, ஒன்றும் வேகாது. நோன்பு வச்சா தான் பொய்யே ஸ்டார்ட்.
ஹலோ எங்கே வரீங்க? மன்னார்பட்டை தான் வரும், டவுனில் தான் வந்துக்கிட்டு இருக்கேம்மா. போய் முடிச்சிட்டியா? போய் பேச ஆரம்பிச்சிட்டியா? புரியுதா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பொய்க்கு பதறினாங்க மறுமை நாள்ல. சின்ன அல்லாஹ் அனுமதித்த காரியத்துக்கே பதறிட்டாங்க. நம்ம வாய் திறந்தா போய் இந்த நோம்பையும் தொழுகையை வச்சுக்கிட்டு சொர்க்கத்தின் அனைத்து வாசலிருந்து அபூபக்கர் சித்திக் மாதிரி நம்ம அழைக்கப்படும் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? மக்களே, பிறருக்கு இரக்கம் காட்டும் அல்லாஹ் நம்ம இரக்கம் காட்டுவான். பிறரை மன்னிப்பும் அல்லாஹ் நம்மளை மன்னிப்போம். பிறர் குற்றத்தை பார்த்துட்டா, கண்ணால் பார்த்துட்டா, அது அவன் செஞ்ச தப்பு, அவனுக்கு சோதனை இல்லை. அவன் அழுது அல்லாட்ட மன்னிப்பு கட்டுவான். கிறுக்குத்தனமாக கண்ணில் பார்த்து வாயை போத்திட்டு இருக்கணும், சும்மா கிடக்காம இருக்கு. நேற்று ஒரு சகோதரனை பார்த்தேன். இந்த இடத்தில் அவர் சும்மா பேச்சுக்கும் செயலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆகவே அவரை நீங்கள் புறக்கணிக்க. நீ எழுதிட்ட மவனே, நீ கூகுள் ரெக்கார்டிங் இருக்க வேண்டிய அங்கே எழுதிடுவான்லாம். எல்லா ரெக்கார்டில் கரெக்டாக வச்சுருப்பான். தூக்கிட்டு வந்துடுவான். அடியானுடைய மானத்தை வாங்கினியா? வா, இந்த நான் உனக்கு அவுத்து காட்டுறேன். எவனும் தாங்க முடியாது, யாராலும் தாங்க முடியாது. இதுதான் இஸ்லாத்தை புரிஞ்சுக்கிடணும். பிறர் குறைகளை மறையுங்கள், அல்லாஹ் நம் குறைகளை மறைக்கட்டும். பிறர் மீது கருணை காட்டும், அல்லாஹ் நம் மீது கருணை காட்டட்டும். இப்படிப்பட்ட வாழ்க்கை. ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைய செய்தி அல்லாஹ்வுடையார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சிறந்த முஸ்லீம் யார் தெரியுமா? இஸ் த பெஸ்ட் முஸ்லீம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அப்துல்லா இப்னு மசூத் உமர்கள் அறிவிக்கிறாங்க, மற்ற மக்களோடு இரண்டரை கலந்து பழகுவோம். மற்ற மக்களோடு இரண்டரை கலந்து பழகும். இப்போ ஒரு குரூப் இருக்கான், வீடு எங்கே பாருங்க, நாங்கள் அந்த மகாராஜா காலனியில் அந்த மேட்டு பகுதியில் இருக்கோம். எதுக்கு? சவுண்ட் பொல்யூஷன், இந்த டிஸ்டர்பன்ஸ், அதெல்லாம் நம்ம டீசெண்டாக அப்படியே அங்கேயே இருப்போம் சொல்லுவான். கிறுக்கு பையன் மாதிரி பேசுவான். இங்கே இப்படி ஒரு கூட்டம் இருக்கான். ஏன்னா இந்த மக்களோடு வாழ்வதே பாவம் நினைச்சு வச்சிருக்கான். மக்களோடு இரண்டரை கலந்து பழவன். எப்படி பழகணும் தெரியுமா? அடுத்த வரையும் கவனித்து தலை சுத்தும். அவர்களின் தொல்லைகளையும் தொந்தரவுகளையும் தாங்கிக் கொண்டு சகித்துக் கொள்வோம். எப்படி இருக்கணுமா? அவர்களின் தொல்லைகளையும் தொந்தரவுகளையும் தாங்கிக் கொண்டு சகித்துக் கொண்டு வாழ்பவன். மக்களோடு கலக்காமல், தொல்லை தொந்தர்களை சகிக்காமல் விலகி இருக்கும் முஸ்லீமை விட அவன்தான் மிக சிறந்தவன், அவன்தான் மிக சிறந்தவன், அவன்தான் மிக சிறந்தவன். எப்படி வாழணுமா? பக்கத்துக்காரன் இருப்பான், நம்ம பொறாமையாக தான் இருப்பான். நீ கறி வச்சாலும் ஸ்மெல் பிடிப்பான். நேற்று மட்டும் இன்னைக்கும் மட்டனாம்மா. நேற்று மனம் எப்பவும் பார்த்தாலும் ஒன்றும் இல்லை கணப்போ கையா வீணா திங்கான்னு சொல்லி கவலையாகவே இருப்பான். அவனுக்கு கவலை அவனை பற்றி இல்லை, பக்கத்து உள்ள திங்கிறதே கவலையாக இருப்பான். அவனுக்கும் சால்னா கொடு, அவனுக்கு மீன் 2 துண்டை கொடு, கொடுத்து என்ன செய்ய, உன் ஈமானை பரிபூரணமாக்கிக்கொள். இப்போ ரசூலுல்லாஹ் சிறந்த முஸ்லீம் எப்படி சொல்கிறாங்க? அடுத்தால அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. இது அந்த பிறரை பற்றி பேச சப்ஜெக்டோட முடிச்சிருந்தேன். தூய எண்ணம் அல்லாஹ்வுடைய சொன்ன தூய எண்ணம் சுன்னத்தாகும். என்ன தூய எண்ணம் கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, எனது மகனே, உன்னால் முடியும் என்றால் நாள்தோறும் காலை முதல் மாலை வரை ஒரு நாள் முழுவதும் உன் உள்ளத்தில் யாரை பற்றியும் தவறாக எண்ணிவிடாது. அடுத்தவனை பற்றி தப்பாகவே நினைச்சிடாது. எப்போது? காலை முதல் மாலை வரை யாரை பற்றியும் தீய அபிப்பிராயம் நீ கொண்டு விடு. அதற்கு ஒரு மனதை அனுமதி அளித்து விடாது. மனசு கூட அலோவ் பண்ணாத. யாரை பற்றி அப்படின்னு சொல்கிறார், அனுமதி அளிக்கிறாத. யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் இழைத்து விடாதே. தொடர்ந்து சொன்னார்கள், என் மகனே, இது எனது சுன்னத்தாகும், இது என் சுன்னத்தாகும். சுன்னத்துனா எங்கன்னா கேட்டு இப்படி தானே மடிச்சு வச்சிருக்கோம். சுன்னத்து எங்கெல்லாம் இருக்குது தெரியுமில்ல? சுன்னத்து ஒரு நவ நாகரிகமான டீசன்ட் மேனை உருவாக்குது. சுன்னத்துன்னு செய்து வெரி டீஸ். எப்போதுமே தன் குறைகளே பார்த்து நம்மளே யாருக்கு வேடு நம்ம இதில் வேறு ஊரான தேடி தலைவா இந்த மனநிலை இருக்கிற வரைக்கும் அடுத்தவனை பார்க்க குறைச்சிக்குவான். எப்போ நான் க்ளீன் இப்படி நீங்கள் நிமித்திட்டான்னு வச்சுக்கேன், அவனிடையே தான் சில பேர் பார்த்துருக்கியா சும்மா தான் இருப்பான். நம்ம அப்படி கிராஸ் பண்ணுவோம். இப்படி பார்த்துனாங்க பைக்கிலே கண்ணாடி போட்டு சுற்றிலே தான் அம்மா இப்படி அவன் அவனும் பைக்கில் கண்ணாடி செத்துருவான். பைக் வெடித்து மூக்கு வெடித்து செத்துருவான். இப்படி இருக்கான். இது என்ன அசிரியா மைதி வல்லாஹ், இப்படி தான் சமூகம் இருக்குது. அதெல்லாம் விட்டுறணும். நபீன் சுன்னத் தெரியுமா? இதுதான் நபீன் சுன்னத். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.